100 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ திட்டாதீங்க. ஸோ இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மட்டன் வாங்கியிருக்கேன். அதுக்கு பாருங்கள், இந்த பட்ஜெட் பிரியாணின்னு சொல்லலாம். 100 ரூபாய்க்கு மட்டன் வாங்கி சூப்பு, 1 கப் சூப்பு, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சோண்டு கிரேவி எல்லாமே செஞ்சாச்சு. ஒரு முட்டை, தயிர் பச்சடியோட சூப்பராக இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்லி 100 ரூபாய் பட்ஜெட் பிரியாணி. இதுக்கு ஒரு 100 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுட்டேன். 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா மல்லி, 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இருந்தால் ஓகே தான். சூப்பராக பிடிச்சி சீக்கிரம் செஞ்சாச்சு. இது இடையில 1 கப் அளவுக்கு இதில் சூப்பும் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் நெஞ்செலும்பு இருந்தது, அதை 2த்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் கொழுப்பு போட்டு சூப்பு சூப்பராக எடுத்துக்கிட்டேன். எனக்கு 100 கிராம் பிரியாணியிலேருந்து 10 கிலோ பிரியாணி வரைக்கும் சிங்கிள் ஹேண்டாக சூப்பராக என்னால் செய்ய முடியும். அது சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, காளான் பிரியாணியாக இருந்தாலும் சரி, எந்த வகை பிரியாணியாக இருந்தாலும் என்னால் முடியும். நான் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன பிரியாணி மசாலாவோட வேகிறப்பயே, இந்த கிரேவி வேகிறப்பயே 2 பீஸ் கிரேவியோட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி 4 பீஸ் இருந்துச்சு. இந்த 4 பீஸை போட்டு பிரியாணி செஞ்சுட்டேன். கன்ஃபார்மாக ஒரு ஆள் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்லாம். பெரியவங்களாக இருந்தால் என்ன மாரி ஆள் 1 கப்பு நான் வச்சேன் பாருங்கள், அந்த 1 கப் தான் சாப்பிட முடிஞ்சது. மீதி 1 கப்பு மீந்திருச்சு. அது நைட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டேன், அவ்வளோதான். என்னால் அவ்வளோதான் சாப்பிட முடியும். பிரியாணி சூப்பராக வந்துருந்தது. இது உங்களை பார்த்தாலே தெரியும். செம்மையாக மட்டன் பிரியாணி ஜூஸியாக, செம்மையாக, ஃப்ளேவராக, டாப்பாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.